ஓகேன்பா. இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நேற்று இந்த கடைக்காலெலாம் வேலை செஞ்சாங்கள்ல, அந்த இடம்லாம் பள்ளமாக இருக்குதுல்ல, அதுக்கு வந்து நம்ம காட்டிலே ஒரு மேட்டில் பிடிச்சி மண் கொண்டு கொட்டி மட்டம் பண்ண போகிறோம். அப்படி கொட்டி மாட்டுறானுங்க. ஏண்டா ஏன் சிரிச்சில் இருக்குதா? வந்து போடா, அதெல்லாம் போயிட்டு போவா. மாப்பிள்ளை வண்டி கீர் போடுற ஸ்டைலு தான்ப்பா. என்ன சேர்ந்து சிரிச்சிருக்குதா? சூடு புரியல. வண்டி போட்டா உஷாரா போ. ஓட்டுவான், கொஞ்சம் கால் எட்டாது, அவ்வளோதான். போதும் மாப்பிள்ள. கிட்ட தெரியுங்களா மாப்பிள்ள அவர் பெரிய மனுஷன். அப்படியே நான் புட்டிங்கி சொறியிடுறேன். இறக்கிவிட மாப்பிள்ளை எவ்வளோ கட்சியாக. ஓகே போதும், கேட்டு போடு. கேட்டு தூக்கு 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 தூக்கு. கொஞ்சம் வேஸ்ட்டு கூட உதற அங்கே கொடுத்தல வேஸ்ட்டு. தொடர்ந்து விட்டு போடுறா. என்ன பண்ணிட்டுக்கிறேன்? இங்கே தொடர்ந்து அங்கே தொடரா. இது எல்லாத்தையும் ஆயில் வரும் தானே. கல்வி பார்த்துட்டேன். ஆயில் உள்ள கொஞ்சம் தொடர்றா. சந்தோஷ் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுவார். சூப்பர். போது இறக்குமா இப்போ. இந்த வெயிலில் போய் நம்ம மண் ஓட்டங்காட்டியும் படாத பாடு பண்ணணும். போ நான் வெயில் ஒரு 20 நடை 25 நடை. அஜித் அது நேற்று கட்டர் வந்து போயிட்டான். வந்துருந்தானா நான் சூப்பராக இருந்திருக்கேன். அவன் வராது போயிட்டானே. பிரச்சாரத்துக்கு வர ரேடியாவாக பாடி சொல்லிடுது. என்னையோட ப்ரோ பிரச்சாரம் நிறுத்துவாங்க. இன்னையோட நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சாரம் சவுண்டு கேட்குதா? இன்னையோட நிறுத்திடுவாங்க. ரோட்டில் எந்நேரம் பார்த்தாலும் வண்டி போயிட்டே இருக்குது. யாரா இதெல்லாம் கல் போடுறாங்க? எல்லாம் சிமெண்ட் கல். அவன் வேட் ஆயிருக்கும். இன்னைக்கெல்லாம் இந்த கல்லில் யாரா மாப்பிள்ளை வேலை செய்கிறா? எல்லாம் பைப்புங்கிறாங்க, சிமெண்ட் கல்லுங்கிறாங்க. போது விட்டுரு. இதுக்கு மேலே தள்ளுனா முடிச்சு கட்டி போடு. இதெல்லாம் அப்படியே ஏறிக்குவா. மட்டை அடிச்சு விடு. சரி வா, எடுத்தாங்க போட்டு. வெறும் கல் தான் வருது. எல்லாம் கரெக்டு கல் தான் வருது. கல்லை தவிர வேறு ஒன்றும் வராது. கொட்டிக்கிட்டே மேலே மண்ணா அள்ளி கொட்டி போயிட்டான். நல்லா வெறும் ஜல்லி மாரி வருது. அந்த மேலே கிடக்கும் 5 கல் கிடக்கும். கீழெல்லாம் இல்லை, கல்லே இல்லை.
இரு அவன் குழி எடுக்கட்டும் ஃபஸ்ட்டு. தள்ளியா வா வா. வாடா தள்ளி வாடா தள்ளி வா. வாடா போதும். அந்த நாடகிற கல்லடு அடுத்த நட வந்தா அந்த தள்ளி வர. வா நீங்கள் ஒன்றையே போயிட்டு வச்சுருப்பேன். இன்னையே சொல்லி தான் ஒன்றால் போய் கொட்டி வந்துருப்போம். ஆடு காஞ்சி போய் கிடக்குது என்ன பண்ணும். ஆனால் மழை பெஞ்சிங்கன்னா பெரிய ரொம்ப எப்படி நான் எப்படி பண்ணுறேன். குடிக்கலாம் இருக்காது ரிவேஸ் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டு. அது அப்படியே இருக்கட்டும். அந்த அள்ளிக்கலாம். போட்டு மோட்டேரு இன்னொரு பைட்டுங்க போடு. ஃபுல்லாக போட்டு விடு. மண்ணுனா நல்லா இருக்குதுப்பா. எவ்வளோ ஆழம் போகுதோ அவ்வளோ ஆழமாக எடுத்து போடுறோம். பரேஸ் ஒரு நட போயிட்டு வரலாம் வா. இதெல்லாம் உட்காந்து பார்க்கறது அங்கே ஊரில் உட்காரவே முடியாது. இங்கே வந்து ஆற்றுல உட்காந்து போகலாம். நாளைக்கு சுற்றிக்கலாம். அவ்வளோதான் கொட்டியாச்சு போகலாம். ஆளுங்க அள்ளி கீழே போட்டுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும். ஒவ்வொரு சட்டி அங்கேருந்து கொண்டு வரணும்னா ஒரு தரமாக தான் அள்ளி வச்சுடலான்னு பார்த்தேன். எஸ்கேப் ஆகிட்டேன். ஏன் அங்கேருந்து பிடிச்சது கொட்டுறோம்னா அது ரோட்டு மேலே இருக்குது. ஒரு அவசர நாளைக்கு எதாவது மண்ணுக்குது கிடச்சி எதோ ஏறிக்குது தூர் வரனாங்கன்னா கொண்டாந்து அப்படியே பக்கத்தில் கொட்டிக்கலாம் பாருங்கள். ஸோ அதுக்கோசரம் முன்னாடி ரோட்டு மேலே குழி பண்ணி கொட்டிட்டா எல்லாத்துக்கும் சௌரியமாக போயிடணும். இப்போ இந்த தொகைக்கெல்லாம் அங்கேருந்து மண்ணளிக்கிட்டு வரோம் பற்றியாங்களா. இங்கே வரல கொட்டணும். இங்கெல்லாம் கம்மியாக தான் பிடிக்கும். அங்கே தான் மண் அதிகமாக பிடிக்கும்.
ஓடி அடிச்சது இந்த கல் கொண்டாந்து கொட்டி குழி நப்பிக்கலாம் பாருங்க. அதுக்கு தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணி இருக்கிற குழி எடுத்துக்கிறோம். இந்த குழியில் வந்து நாளைக்கு ஓடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இதே குழியில் அப்படியே கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா காடு பூரா எடுத்து குழி எடுத்து நான் கந்தரை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பக்கமாக குழி எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லையே வச்சுக்கோங்களேன். இவ்வளோ வருது, இன்னும் ஒரு 2 அடி வரனா நல்லாயிருக்கும். பார்ப்போம். வண்டியாக போய் தள்ளுது ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியலை. என்னையோட தான் இந்த பிரச்சாரம் நிற்குமா தெரியல. நம்ம லோடு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சந்தோஷம் வந்து என் பையனை கூட்டிகிட்டு வரான், அதனால் பொறுமையாக வரான். என்னடா பண்ற, வாடா சீக்கிரம். நான் கொடுத்துறேன், நீ எப்படின்னா வந்து நின்றுக்கிறா அப்படிங்கிறான். அதான்டா உனக்கும் எனக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு. இதெல்லாம் கொட்டி மட்டமாக நிறவிட்டா வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. அப்புறமேட்டு ஓடு கட்டுறதுக்கு அப்போதைக்கு எவ்வளோ மண் வேணுமா பிடிச்சி வந்து இங்கே கொட்டிக்கலாம். பொட்டியை மட்டும் தூக்கும் போது பொட்டி அரை பம்புக்கு மேலே எடுத்துருச்சிச்சுன்னா உடனே நிறுத்திக்காங்க, இல்லைன்னா ஆயிரத்தில் போயிடும், பம்பு வீக் ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். கொட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே தலை வரலாம் கொட்டணும் ப்ரோ. என்ன ஆசை இப்படி சொல்லிட்ட? ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டுறாங்களா? இறங்கி வாங்க, கழுவிட்டுலாம் மண் நல்ல மண்ணாக இருக்குதான்னு பார்த்து. ஓகே நண்பா, அதுக்கிட்ட அழுங்க. எவ்வளோ ஆளை வருதோ அவ்வளோ ஆளை எடுத்துப்பேன். என்ன அள்ளி தூக்க மேலே வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ மேலே ஏறினா ஒரு நடம் அள்ளிடலாம். இப்போ கீழே ஏறினா அரை நடம் தான் அள்ள முடியும்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வேறு வழி இல்லை. நமக்கு ஆழம் எந்த அளவுக்கு அள்ளுறோமோ அந்த அளவுக்கு தான் காடு வேஸ்ட் ஆகாது. மேலாக அள்ளிக்கிட்டு போனோம்னா காடு தான் வேஸ்ட் ஆகும். அது ஏதாவது கல் மண் எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா இப்போ கொட்டி தான் மேடு பண்ணணும். மண் எங்கே இருக்குது? மண் எங்கேயுமே இல்லையே. இதெல்லாம் கல். இப்போ காடு திறக்கிறீங்க, கல் கிடக்குதுல்ல, அந்த கல்லெல்லாம் கொண்டாந்து உள்ளே போட்டு மேலே இடம் இதில் மாற்றிக்கிட்டோம். ரோடு ஆயிடுச்சு, கிளம்பிட்டான். அவன் வேற ஒன்று, இந்த ஸ்கூல் லீவ் விட்டுட்டு இவனை அடக்க முடியல ப்ரோ. கல் அடியில ஜேசிக்கு நல்லா அள்ளி போடுதாப்பா. ஆ சரிப்பா. என் மவனோட பேசிட்டு இருக்கிறேன்டா, தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஃபோன் பண்ணுமா தண்ணி கொண்டு வாங்க, டீ வச்சுட்டு வாங்க.
சந்தோஷம், அது கூட ஸ்பீடாக வந்துட்டா. ஓ ஓ அங்கே மண் குழி ஆழமாக போச்சு. அதனால் வண்டி லோடாக வந்து டைம் ஆகுது, அதனால் வேகமாக வந்துட்டா. ஆனால் வண்டி நீ எப்பவும் போல தான் வர்ற. எவ்வளோ கிளம்ப முடியா போடா. நல்லா பிடிச்சிக்கப்பா. அதெல்லாம் எங்கேயும் கிடையாது, நல்லா பிடிச்சி உக்காந்துக்கா. ஓகேன்பா, கிட்டத்தட்ட அள்ளிட்டோம். வாணிக்கு ஒரு 12 அடி இருக்கும். இனிமேல் ஜேசிபி கொண்டு போய் அங்கே நிறுத்தி நிறவிக்கிட்டு அப்புறமேட்டு தேவைப்படுற மண்ணை கொட்டிக்கலாம். மண் உண்டு போயிட்டாலும் ரொம்ப போகும். பார்ப்பலாம். டேய் கிளம்பிருச்சு. எங்கடா போயிட, நம்ம காட்டுக்கு தாண்டா போவோம். ஜேசிபி பேர் இழுத்து பிடிக்க மாட்டாரு. ஒரு வேடிக்கை நான் கீர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ வரத்துக்கு வண்டி ஓடிட்டு தான் இருக்குது. அது பள்ளத்துக்கு கொஞ்சம் கிளம்பிருச்சு, அவ்வளோதான். செம்மண்ணா போட்டு மேடங்கள் மட்டும் போதா அந்த பள்ளத்துக்கு போட்டு. இதுல கொஞ்சம் அரை கொட்டான் கொட்டு, இதுல கொஞ்சம் அரை கொட்டான். வா இன்னும் கொஞ்சம் வா சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் பேச விடு. தூக்க
ஆ எல்லாத்தையும் கொட்டிவிடு. ஆ அதான் வாங்கிட்டு வரதுக்கு போய்க்கிறாங்கடா. சந்தோஷ, நீ ஒரு நட போட்டிக்கிட்டு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இனிமேல் ஜேசிபி வரட்டும்னு ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு வேணும்னா கொட்டிக்கலாம். உண்டுன்னு கொட்டி என்ன பண்ணுறது, கீழே தான் தேவைப்படும். கீழே தேவைப்படும் போது கொஞ்சம் உண்டுன்னு கொட்டிக்கலாம். ஓரளவுக்கு போதுன்னு நினைக்கிறேன். மட்டை அடிச்சுக்கிட்டே கொட்டிக்கலாம். மட்டை அடிச்சுக்கிட்டு கொட்டிக்கலாம். போகலாம். பம்பு பாருங்கள், அரை பம்புக்கு மேலே போகுது இல்லையா? இப்படி இருந்தால் தான் சரி. ஓகே அன்பா, ஜேசிபி சந்தோஷம். அவத்துல கொட்டை சந்தோஷம். ஜேசிபி எடுத்துகிட்டு வரான். ஆப்ரேட்டரு ட்ராக்டர் எடுத்துகிட்டு வரான். பார்த்துக்காங்களேன். வருவானா ரிவேஜ் நேரம் விட்டு. அப்புறம் எடுத்து நம்ம பயிர் நிறைய பேர் சொல்லலாம். வா வாடா. போதும் போதும். ஒரு ஜேசிபி கமுத்தி போட்டு எடுக்கிற ஆள் போய் குடிக்கிட்டு இருக்கிறான். நானும் அதெல்லாம் ரேஸ் பண்ணி நேரம் கொட்டிருப்பேன் ஒரு செகண்டில். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். உடனே நேர்த்து போ. சந்தோஷம் நேரம் போகிறாங்க. சரிப்பா. இப்படியே தலை வரலாம் மட்டை அடிக்கணும். ஏய், இது மேலே கொஞ்சம் மண் ஏற்றி விட சொல்லலாமா? அப்புறம் இழுத்துக்கலாம். மம்டியில் அடிச்சு விட்டு போக இழுத்துக்கலாம். பாரு, ஓலவாய் மாதிரி இருக்குது. தண்ணி விட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாமா?
சரி நேரம் விட்டு அப்புறம் அள்ளி போட்டுக்கலாம். ஓகேன்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் மண்ணை அணைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு கல்லெல்லாம் கிடக்குது, செட்டு கல். இதை அள்ளிட்டு போய் அதே குழியில் போட்டால் வேலை முடிஞ்சிருமில்ல. அதான் எங்களுடைய கணிப்பு. இதெல்லாம் இன்னும் வெறும் கல்லாக கிடக்குது. இதெல்லாம் ஓட்டி பொறுக்குனா சுத்தம் அவங்க ஆட்ட பார்த்தா. இந்த இடம்லாம் ஓரளவுக்கு மட்டை கொண்டான்ட்டான். நான் அந்த தளவு தான் இருக்குது. இன்னொரு 2-3 இடம் தேவைப்படும் அள்ளி. இதே தண்ணி விட்டா நான் கொஞ்சம் சக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சக்குச்சுன்னா இன்னொரு ஐட்டம் வந்து மண் கொட்டி லெவல் பண்ணும். ஏன்னா இந்த வயல் பெருசாக ஏறாது. ஏன்னா இது வரப்பு நவரில், இந்த கீழ் வயல்லாம் ரொம்ப வரப்பு நவுந்து வந்துருக்குது. ஸோ அதனால் இது தண்ணி விட்டால் தான் இறங்கும். ஒன்றும் பெருசாக இறங்காது. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இறங்கும். ஒன்றும் ஆழம் பெருசாக இல்லை. இது வேலை கொடுத்தான். இப்போ இந்த கல்லெல்லாம் பொட்டியில் பொறுக்கி போடணும். பொட்டியில் பொறுக்கி போட்டு போகணும். எங்கடா செப்பில் அங்கே நடக்காத, மண்ணை தரிக்காத. ஏட்டவா மேலே வா. சரி நட.